நிஜமா கர்மானா என்ன? அது எப்படியெல்லாம் நம்மள பாதிக்கும்? கர்மா அப்படிங்கிறது என்னன்னா முன் வினை. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அதுக்கு நல்லதை அனுபவிப்போம், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டதை அனுபவிப்போம். என்னுடைய பேர் வணக்கத்திற்குரிய நண்பர்னு சொல்லலாம், ஒரு வழிகாட்டின்னு கூட சொல்லலாம், ஜேஎஸ்கே கோபி அண்ணா. அவர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்முடைய கர்மாங்கிறாரு. ஓகே. ஒரு ஆண்மகனா இருக்காங்கன்னா ஆண்மகனுக்கு ஒரு மனைவி வர்றாங்கன்னா அவங்க தான் கர்மா. நல்லது அவங்களால நடக்கும், கெட்டது அவங்களால நடக்கும். ஓகே. அதே மாதிரி மனைவி அமைவது அவங்க செஞ்ச அந்த கர்மா தான். செயல். ஆமா, மனைவி அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி மனைவி மட்டும் இல்ல, பெண்களுக்கு கணவனும் கர்மா தான். நீங்க கர்மானா தவறான வார்த்தை நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன பழசு பண்ணீங்களோ அதுக்கு நன்மை நடக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது நடக்கும். அதனால அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஹரிச்சந்திர மகாராஜாவே கஷ்டப்பட்டாரு. ஏன், நம்முடைய ரமண மகரிஷி கஷ்டப்பட்டாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்துச்சு. ஒவ்வொரு பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கூட கர்மா வர, அதை நம்ம கழிக்கணும். இந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? தான தர்மங்கள் பண்ணுவது. தான தர்மங்கள் செய்யும் போது அந்த தான தர்மத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணால் மறுபடியும் அடுத்து தொடர்ந்துடும்.